இப்போது எம்முடைய இமாமான குர்ஆன் என்ற வழிகாட்டி என்ன கூறுகிறது என்பதை பாருங்கள். குர்ஆன் 22:52. இதற்கு முன் நாம் அனுப்பிய ஒவ்வொரு நபியுடையவும் ரசூலுடையவும் கல்வில் ஷைத்தான் குழப்பத்தை உண்டு பண்ண முயற்சிக்காதிருக்கவில்லை. ஷைத்தான் உண்டு பண்ணிய தப்பெண்ணத்தை அல்லாஹ் நீக்கியபின் தன்னுடைய வசனங்களை அல்லாஹ் ஸ்திரப்படுத்தி விடுகிறான். அல்லாஹ் அறிந்தோனும் ஞானமுடையவனுமாய் இருக்கிறான். இப்போது இந்த நாம் தந்த இந்த ஆயத்தையும் முன் கூறிய ரசூலால் கூறப்பட்ட ஹதீஸையும் நாம் நம்புவதா, அல்லது அந்த ரதீவு மௌலானாக்கள் ஷேகுமார்கள் சொல்வதை நாம் நம்புவதா? இன்னொன்றை எடுத்து பார்ப்போம். சில்சிலா கொடுத்த ஷேகு கூறுகிறார். எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதரே அல்ல, நரிக்குறவன் நரி பிடிக்க வேஷம் போட்டது போல அல்லாஹ் தான் முகமது என்ற வேஷத்தில் மக்களை பிடிக்க வந்தான் என்று கூறுகிறார். சூபி ஹசரத் என்ற ஒருவர் காத்தாங்குடி ரவுஃப் மௌலவி அவர்களுக்கு கொடுத்த விளக்கம் இதுதான். இந்த உபதேசத்தை பெற்றுக்கொண்டுதான் ரவுஃப் மௌலவி மேடையில் நாடகமாட முற்பட்டிருக்கிறார். சூபி என்பவருக்கு ரவுஃப் மௌலவியால் எழுதப்பட்ட ஓர் கடிதத்தில் ஷேகு அவர்களே, தாங்கள் தந்த நரிக்குறவன் விளக்கத்தையே நான் மேடையில் கூறினேன் என்று எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் இப்போது என் கைவசத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. விரும்பிய மக்களுக்கு எப்போதும் நான் அதை காட்ட ஆயத்தமாக இருக்கிறேன். குர்ஆன் ஹதீஸ்களுக்கு மாறான இவ்வித மழுப்பல்களை மக்களுக்கு கொடுத்து மக்களின் சிந்தனா சக்தியை பறிப்போரை ஷேகு என்று எப்படி நாம் ஒப்புக்கொள்வது? இப்போது குர்ஆன் 17:95. தூதரை ஓர் மலக்காகவே நாம் அனுப்புவதாயினும் அவரையும் ஒரு மனிதருடைய ரூபத்தில் தான் நாம் அனுப்புவோம். இப்போதிருக்கும் சந்தேகத்தை அவர்களுக்கு நாம் உண்டு பண்ணியவராவோம். குர்ஆன் 17:95. நீர் கூறும், பூமியில் மலக்குகளே வசித்திருந்து அதில் சாவதானமாக அவர்கள் நடமாடிக்கொண்டும் இருந்தால் நாமும் வானத்திலிருந்து ஓர் மலக்கையை தூதராக அனுப்பியிருப்போம். இன்னொரு ஆயத்து 62:2. உம்மிகளுக்கு அவர்களில் நின்றுமே ஓர் ரசூலை அனுப்பி வைத்தான். இன்னொரு ஆயத்து 18:110. உங்களைப் போல் நானும் ஓர் மனிதனே என்று நீர் கூறும். இவ்விதமான இன்னும் பல ஆயத்துகள் குர்ஆனில் இடம்பெறுகின்றன. குர்ஆன் ஹதீஸ்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் மனிதரே தான் என்று உறுதிப்படுத்தும் போதும் அதை மீறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதரே அல்ல என்று ஒருவர் கூறினால் நாம் அவரை வழிகாட்டும் ஷெய்காக ஏற்க முடியுமா? நபிகள் நாயகம் ஓர் மனிதர் அல்ல என்று கூறுபவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓர் காமில் என்று கூறிக்கொண்டாலும் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓர் காமில் அல்ல என்று ஒப்புக்கொண்டவராகிறார். எப்படி என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் மனிதர் அல்ல என்றால் அவர்களிடத்தில் மனிதத்தன்மை இல்லை என்றே அர்த்தமாகும். குறைவுடையவர், அதாவது மனிதத்தன்மை இல்லாதவர் என்றே ஆகும். இந்த 20ஆம் நூற்றாண்டு ஷேகுகளே இவ்வித மூடத்தனத்தில் மூழ்கியிருந்தால் இவர்களுக்கு வழிகாட்டிகளாய் வாழ்ந்த ஷேகுகள் சில்சிலா கொடுத்து மக்களை ஏமாற்றிய ஷேகுமார் எவ்வளவு மூடர்களாய் இருந்திருப்பார்கள் என்பதை நீங்களே சிந்தனை செய்து பாருங்கள். இவ்வித ஷேகுகள் இமாம்கள் கண்மூடித்தனமாய் சரியான உறுதியான ஆதாரங்கள் எதுவுமில்லாமல் எழுதிய கிதாபுகளை பாடமிட்டு கொண்ட ஒரு சில மௌலவிகள் எம்முடைய இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஷேகுமார் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவ்வகையினரின் கல்விகளில் உள்ள முத்திரைகளை அல்லாஹ்வினாலே அன்றி எவராலும் உடைக்க முடியாது என்பது உண்மைதான். இப்போது வேறொரு விஷயத்தை நோக்குவோம். மௌலானாக்கள், செய்யிதுகள், ஷேகுகள் கூறுகிறார்கள். எப்படி என்றால், நபிமாருக்கு மடமை உண்டு, தவறு உண்டு என்று எவன் கூறுகிறானோ அவன் வழிகட்டவன், அவனுடைய பேச்சை கேட்கக்கூடாது, அவனுடைய எழுத்தை புஸ்தகத்தை வாசிக்கவே கூடாது என்றுதான் ஷேகுமார் கூறுகிறார்கள். இவர்கள் ஏன் இப்படி கூறுகிறார்கள்? நபிமாருக்கு மடமை உண்டு, தவறு உண்டு என்று யாராவது நிரூபித்து காட்டிவிட்டால் தனது வருமானம் கெட்டுவிடுமே, ஷேகு பட்டம் பறிபோய் விடுமே. இதற்காகத்தான் அப்படி கூறுகிறார்கள். இப்போது குர்ஆனை பாருங்கள். 47:19. நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர வேறு இலாஹில்லை என்பதை நீர் அறிந்து கொண்டு விசுவாசம் கொண்ட ஆண்களுக்காகவும்
விசுவாசம் கொண்ட பெண்களுக்காகவும் உமக்காகவும் பாவ மன்னிப்பை கோருவீராக. இன்னொரு ஆயத்தை பார்ப்போம். 40:55. நபியே, நீர் பொறுமையாயிரும். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. நீர் உம்முடைய தவறுகளுக்கு மன்னிப்பு கோரிக்கொண்டும் காலையிலும் மாலையிலும் உமது இறைவனை புகழ்ந்து துதி செய்து கொண்டும் இருப்பீராக. இன்னொரு ஆயத்து 9:43. அல்லாஹ் உம்மை மன்னித்தருள்வானாக. அவர்களில் உண்மை சொல்பவர்கள் யார் என்பது உமக்கு தெரியாத வரையிலும், பொய்யர்கள் யார் என்பதை நீர் அறியாத வரையிலும் நீர் அவர்களுக்கு ஏன் அனுமதி அளித்தீர்? இது போன்ற இன்னும் அநேக ஆயத்துக்கள் குர்ஆனில் இடம்பெறுகின்றன. குர்ஆன் மட்டுமல்லாமல் ஹதீஸ்கள் கூட நபிமாருக்கு தவறு உண்டு என்று கூறும்போது அதை மறுத்து நபிமாருக்கு தவறு கிடையாது என்று ஒருவர் கூறினால் நாம் அவரை ஷேக்காக இமாமாக ஏற்பதா? குர்ஆனையே இமாமாகவும் ஹதீஸை கூறிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷேக்காகவும் ஏற்றுக்கொள்வதா? தெளிவாய் சிந்தனை செய்யுங்கள். ஒரு சில குறிப்புகளை மட்டும்தான் நான் இங்கு கூறியிருக்கிறேன். இன்னும் எவ்வளவோ வேஷங்களை வெளிப்படுத்த எம்மால் முடியும். இன்ஷா அல்லாஹ் சமயம் வாய்க்கும்போது செய்வோம். எனது அன்புக்குரிய மாணவ மக்களே, அல்லாஹ்வை நினைவு கூறுவது, அதாவது திக்ர் செய்வதை விட அடியானின் எந்த இபாதத்தும் வணக்கமும் அல்லாஹ்வுடைய வேதனையை விட்டும் காப்பாற்றக்கூடியதா இல்லை என்று ஓர் ஹதீஸ் கூறுவதை நான் பல முறை உங்களுக்கு எடுத்து கூறி விளக்கியிருக்கிறேன். திக்ர் செய்வதென்றால் நினைத்தல் என்பதே அதன் அர்த்தம். எதை நினைப்பது? மறந்து போன ஒன்றைத்தான் நினைக்க முடியும். மறந்தது எது? நாம் எமது சொந்த நிலைமையை மறந்த மறதியாளராய் தற்போது இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மறதியிலிருந்து நாம் விடுபட்டு எம் சொந்த நிலையில் தரிபடுவதானால் நாம் குர்ஆனை இமாமாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எமது ஷேக்காகவும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இந்த பாதையில், அதாவது ஆத்மீக துறையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றிருந்தால், வெற்றி பெற வேண்டும் என்று நாம் விரும்பினால், கலிமாவையும் அதனால் உணர்த்தப்படும் ஞான விளக்கத்தையும் விளக்கித் தரக்கூடிய ஓர் அறிஞர், ஓர் வழிகாட்டி அவசியம்தான். ஆனால் அவர் குர்ஆன் ஹதீஸ்களுக்கும் அறிவுக்கும் முரணான வேஷதாரி என கண்டால் அவரை விட்டு விலகி ஓர் நல்லடியாரை தேடி கண்டறிவது எமது கடமையாகும். இந்த குர்ஆன் ஹதீஸ்களின் உண்மையான போதனையை விளக்கி மக்களுடைய கல்வியில் உள்ள கேள்வியறிவு, நூலறிவு, மனோ இச்சை, மேலெண்ணம், வீண் பிடிவாதம் போன்ற இருட்டிரைகளிலிருந்தும் அந்த மனிதனை விடுவித்து அந்த மனிதனின் உள்ளத்தில் ஒளித்திரையை ஏற்றி வைப்பவர் எவரோ அவர்தான் எமக்கு உஸ்தாதாக, ஆசிரியராக, வழிகாட்டியாக இருக்க தகுதியுடையவர் ஆகிறார். வெளிவேஷங்களை கொண்டோ சில்சிலாக்களை கொண்டோ இவ்வித ஆசிரியர்களை நாம் கண்டறிய முடியாது. அறிவை கொண்டுதான் நாம் கண்டறிய வேண்டும். அவுலியாக்களில் மக்கள் கொண்டுள்ள குருட்டு நம்பிக்கை ஆஹிராவில் நம்மை காப்பாற்றப் போவதே இல்லை. அது காப்பாற்றாது. எனவே இவ்விஷயத்தை நீங்கள் ஆராய்வு செய்துதான் நம்ப வேண்டும். என் பேச்சில் நீங்கள் மயங்க வேண்டாம். மேலும் அற்புத செயல்களை கொண்டும் நாம் நல்லடியார்களை எடை போட முடியாது. அற்புதங்களை கொண்டு கணித்துவமானால் இன்றுள்ள விஞ்ஞானிகள், ஹிப்னாடிஸ்டுகள், மெஸ்மரிச விற்பனர்கள் யாவரையுமே அவுலியாக்கள் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டி நேரிடும். நாம் 1ஆம் வகுப்பில் ஓர் ஆசிரியரிடமும் 2ஆம் வகுப்பில் இன்னொரு ஆசிரியரிடமும் கல்வி கற்பதில் என்ன தவறு இருக்கிறது? நானும் என் அறியாமை காலத்தில் அல்லாஹ்வோடு கொண்ட ஆசையினால், அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்ற ஆசையினால் பல செய்குமார்களையும் சில்சிலாவையும் ஓர் காலத்தில் நம்பியிருந்தவன் தான். அவற்றில் எவையுமே எனக்கு துனியாவில் வழிகாட்டவே இல்லை. பல வருடங்கள் வீணாய் கழிந்து விட்டதே என்று இப்போது நான் கைசெய்யப்படுகிறேன். இன்றுள்ள தரிகாக்களில் மாணவர்களுக்கு பெரும்பாலும் இந்த இன்ன திக்ர்களை இப்படி செய்யுங்கள் என்றுதான் சொல்லி கொடுக்கப்படுகிறது. எவ்வித ஞான விளக்கமும் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதே இல்லை. கலிமாவின் உண்மையான அர்த்தம் கூட தெரியாமலே பெரும்பாலான மக்கள் திக்ரில் ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள்.
கலிமாவின் விளக்கத்தை பெற்றுக்கொள்ளாமல் எந்த ஓர் திக்குறும் எந்த ஓர் வணக்கமும் எமக்கு பிரயோசனம் தராது என்பதை நான் பலமுறை கூறி ஆதாரங்களுடன் விளக்கி இருக்கிறேன். இஸ்லாத்தின் கொள்கை ஏகத்துவ கொள்கை என்றும் அதற்கு நேர் முரணான சிறுக்குடைய கொள்கைதான் ஓரறை கொள்கை என்றும் எமது முதல் நூட்களில் நான் ஆதாரங்களுடன் கூறியுள்ள உண்மையை நீங்கள் பலமுறை பலவாறாக சிந்தனை செய்து தெளிவு பெறுவது அவசியத்திலும் அவசியமாகும். கலிமாவில் உள்ள இலாகு என்ற சொல்லுக்கு வணக்கத்துக்குரிய நாயன் என்று பொருள் கொண்ட ஓரறை கொள்கைக்கு உரிய ஒருவர் ஷேகு போல் நமக்கு நடித்தாலும் அவர் உண்மையிலே அபூஜெயிலின் கட்சியில் உள்ளவர் என்பதே அதன் உண்மையாகும். நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாகவே இறைவனை சந்திக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். எவரும் எந்த ஓர் ஷேகும் எமக்கு ஆக்ராவில் உதவி செய்யவே மாட்டார்கள். இம்மையில் நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை பெறாமல் மறுமையில் அவருடைய ஷஃபாஅத்தை எம்மால் பெறவே முடியாது என்பதை நாம் ஊன்றி உணர வேண்டும். ஓர் மையத்தை அடக்கம் செய்யும் போது ஓர் ஷேகு ஓர் அஸ்மாவை போத்தலுக்குள் அடைத்து அதை மையத்தின் மார்பில் அந்த போத்தலை வைத்து அடக்கம் செய்தார். இது ஏன் என்று கேட்டபோது இந்த அஸ்மாவை எந்த மையத்துடன் வைத்தாலும் அந்த மையத்துக்குரிய மனிதன் கேள்வி கணக்கில்லாமலே சுவர்க்கம் நுழைந்து விடுகிறார் என்று அந்த ஷேகு பதில் கூறினார். இந்த ஷேகு அந்த அஸ்மா போத்தலுக்கு பெற்றுக்கொண்ட அன்பளிப்பு காசி பணம் எவ்வளவு தெரியுமா? 25,000 ரூபாய்கள். இன்னும் ஓர் ஏழையிடம் பெற்றுக்கொண்ட தொகை அந்த ஷேகு 5,000 ரூபாய்கள். அவுலியாக்களோடு கொண்ட மூட பக்தி மனிதனை எந்த வழியில் அழைத்து செல்கிறது என்பதை நீங்கள் ஓர் கணம் சிந்தனை செய்து பாருங்கள். நான் யாரையும் அவமானப்படுத்துவதற்காகவோ உங்களை என் பக்கம் இழுப்பதற்காகவோ இதை நான் கற்பனை பண்ணி கூறவே இல்லை. இது உண்மையாக என் கண்முன்னிலையில் நடந்த ஓர் செய்தியாகும். உண்மையை உணர்த்தவும் உங்களுடைய குருட்டு நம்பிக்கைகளை நீக்கவும் தான் இதை நான் கூறியிருக்கிறேன். எனவே ஷேகு செய்திகளை கட்டி அணைப்பதையும் முத்தமிடுவதையும் நிறுத்தி கொண்டு சில்சிலா தாடி தலப்பாகை பட்டம் பதவிகளில் மகிழ்ச்சியடையாமல் குர்ஆன் ஹதீஸ்களையும் உங்கள் அறிவையும் முறைப்படி பயன்படுத்தி இம்மை மறுமை பேர்களை பெறும்படி உங்களுக்கு நான் ஆலோசனை கூறுகிறேன். கலிமாவினால் உணர்த்தப்படும் தௌஹீதை நீங்கள் சந்தேகமில்லாமல் விளங்கி கொண்டால்தான் உண்மைக்கு வழிகாட்டக்கூடிய ஷேகு யார் என்பதை உங்களால் கண்டறிய முடியும். எனவே எவ்வித கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் பொறுமையோடு கலிமாவை விளங்கி தெளிவு பெறுவதில் பெருமுயற்சி செய்யுங்கள் என்று கூறி வைக்க விரும்புகிறேன். மக்களை வழிகெடுக்கிற ஷைத்தான் பெரும்பாலும் மௌலவிகள் ஷேகுகள் செய்திகளின் சூரத்தில் தான் வெளியாகிறான் என்பதை உண்மையாகவே நீங்கள் நம்புங்கள். இந்த வேஷங்களில் அவன் வெளியாகாவிட்டால் அவனுடைய கடமையை அவனால் செய்ய முடியாமலே போய்விடும். ஏனென்றால் மதங்களை கொண்டு மத தலைவர்களின் சூரத்தில் வெளியானால் தான் மக்களை வழிகெடுக்கலாம் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். மதங்களிலும் மத பெரியார்களிலும் மக்கள் கொண்டுள்ள குருட்டு நம்பிக்கையை அவன் தெளிவாய் அறிந்திருக்கிறான். இன்று வஹாபிசம் உலகில் பரவி கொண்டிருப்பதற்கு மிக மிக முக்கியமான ஓர் பிரதான காரணம் என்ன தெரியுமா? எம்முடைய உலாவும் ஷேகு செய்திகளின் கண்மூடித்தனமான பிரசாரமும் நடவடிக்கைகளும் தான். அவுலியாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது உண்மை. கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால் முதலில் நாம் அவர்களுடைய கொள்கையை விளங்கி அறிய வேண்டும். அதை நாமும் பின்பற்றி ஒழுக வேண்டும். இதை விட அவருடைய கபர்களில் லொரிக்கணக்கில் பூச்சொறிவதிலோ அவருடைய பெயரால் மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பதிலோ அர்த்தமில்லை. அவர்கள் செய்யாதவற்றை செய்ததாக கூறி அல்லது அவர்கள் சொல்லாதவற்றை சொன்னதாக கூறி கண் மூக்கு செவியெல்லாம் வைத்த அண்ட புழுகுகளை ஆகாய புழுகுகளை அவிழ்த்து விடுவதில் அர்த்தமே இல்லை. இவ்வகை புழுகு புராணங்கள் தம்மையும் பிறரையும் வழிகெடுக்கும் என்பதில் சந்தேகமும் இல்லை. இது நல்லடியார்களை அவமானப்படுத்துவதாகவே அமையும். மேலும் எரிநரையில் தத்தளிக்க வேண்டிய நிலையும் ஆசிராவில் ஏற்படக்கூடும். இமாம்களுடைய விஷயத்தில் இன்னும் சூபிகளுடைய விஷயத்திலும் ஓர் விஷயத்தை உங்களுக்கு கூறி வைக்கிறேன்.
இமாம்களை ஏற்காதவன் வழிகட்டவன் என்று கூறுகின்ற ஒருவர் ஷாஃபி, அனஃபி, அம்பலி, மாலிகி போன்ற எல்லா இமாம்களையுமே வழிகட்டவர்கள் தான் என்று கூறுபவராகிறார். அது மட்டுமா, தானும் வழிகட்டவன் தான் என்பதையும் ஒப்புக்கொண்டவராகிறார். எப்படி என்றால், அந்த இமாம்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களை முற்றா ஏற்றுக்கொள்ளாதவர்களாய், அதாவது கருத்து முரண்பாடுடையவர்களாய், ஒருவரை ஒருவர் மறுப்பவர்களாய்த்தான் இருந்திருக்கிறார்கள். அப்படியானால் அந்த இமாம்களே ஓர் இமாமை இன்னோர் இமாம் ஏற்க முடியாதிருந்ததால் அவர்கள் யாவருமே வழி தவறியவர்கள் தான் என்று அந்த நபர்கள் ஒத்துக்கொண்டவர்களாகிறார்கள். எனவே இமாமை பின்பற்றாதவன் வழிகட்டவன் என்று கூறுகின்ற ஒருவர், அவர் ஷேகா இருந்தாலும் மௌலவியா இருந்தாலும், அவருடைய அறிவீனத்தால் இமாம்களை வழிகட்டவர்களாகவே கணிக்கிறார் என்பது புலனாகிறது. இவர்களுடைய கூற்று வகுமு என்ற பேத புத்தியிலிருந்து உருவானது என்று தெளிவாய் தென்படுகிறது. அது மட்டுமா, இமாம்களை அவரை அறியாமலே வழி தவறியவர்கள் என்று அவர் ஒப்புக்கொள்வதனால், ஒப்புக்கொண்ட அவரே அவரின் கூற்றின்படி வழி தவறியவராயும் அமைகிறார். இப்போது சிந்தித்து பாருங்கள், இமாம்களை பின்பற்றாதவன் வழி தவறியவனா, அல்லது இமாம்களை பின்பற்றாதவன் வழிகேடன் என்று கூறுகின்ற ஓர் மௌலவி அல்லது ஓர் ஷேகு வழிகட்டவரா? இவ்வித அமாவாசை அறிவை கொண்டு மக்களுக்கு வழிகாட்டவும் முடியாது, தாங்களே நேர் வழியில் செல்லவும் முடியாது. நான் கூறிய இந்த விவரத்தை நீங்கள் நுட்பமாய் கிரகித்தால், இன்றுள்ள எமது மௌலவிகளின் ஷேகுமார்களின் அறிவையும் அவருடைய மூளை வளர்ச்சியையும் எடை போட உங்களால் முடியும். இஸ்லாமிய சமூகத்தில் இவ்வித அமாவாசைகள் இடம் பெற்றிருப்பது இறைவனுடைய ஒரு சாபக்கேடு என்றே நான் நம்புகின்றேன். இவ்வித மௌலவிமார்கள், ஷேகுமார்கள், தாபியன்கள், தபோ தாபியன்களை கூட, விசேடமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட வழிகட்டோர் என்று கணித்திருப்பதாய் தோன்றுகிறது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களான தாபியன்களும் அதன் பின் வந்த தபோ தாபியன்களும் ஹனஃபி இமாமும் கூட குர்ஆனை தவிர வேறு எந்த ஓர் இமாமையும் ஏற்றுக்கொண்டிருந்ததில்லையே. எனவே இமாம்களை மறுப்பவன் வழிகேடன் என்று கூறுகிற ஷைத்தான்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறார்கள்? மக்களை எங்கே கூட்டி செல்கிறார்கள்? அறியாமை என்ற நரக வாயிலுக்குத்தான் அழைத்து செல்கிறார்கள். இன்றுள்ள மௌலவிகள் யார் என்பதை அல்லது ஷேகுகள் யார் என்பதை உங்களுடைய அறிவு கண்ணை கொண்டு எடை போட்டு பாருங்கள். ஹதீஸ், இறுதியில் ஓர் காலம் வரும், அப்போது இஸ்லாத்தின் நாமமே அல்லாது அதன் உயிரிராது, குர்ஆனில் அதன் அட்சரங்களே அல்லாமல் அதன் அர்த்தம் இராது. அவருடைய பள்ளிவாசல்கள் எல்லாம் கடமைகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் நேர் வழியின்றி கெட்டு போயிருக்கும். அவருடைய உலமாக்கள் வானத்தின் கீழ் கெட்ட ஜந்துக்களாய் இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எமக்கு அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் மிஸ்காத், பைஹக்கி போன்ற நூல்களில் இடம்பெறுகிறது. இந்த ஹதீஸினால் முன் அறிவிப்பு செய்யப்பட்ட காலத்தில் தான் நாம் வாழ்கிறோம் என்பதை நீங்கள் ஊன்றி நோக்கி தெரிய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் ஏற்றுக்கொள்ளாத இந்த ஷேகுகள், மௌலவிமார்கள் இறந்து போன மையத்துக்கு தல்கீன் ஓதும் போது மட்டும்தான் உன்னுடைய இமாம் குர்ஆன் என்றும் நபி முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்றும் கூறும்படி சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றால், இன்னோரின் போக்கு என்ன, இவர்களின் அறிவின் தகைமை என்ன, இவர்கள் எக்கூட்டத்தில் உள்ளவர்கள் என்பதை தீர ஆலோசனை செய்து தெளிவுபடுங்கள். நாம் எவ்விஷயத்தில் உண்மையான முடிவை பெறுவதானாலும் குர்ஆன் ஹதீஸ்களிலும் உண்மையான சிந்திக்கும் அறிவுமே எமக்கு போதுமானதாகும். குர்ஆன் 16:64 அன்றி இவர்கள் எவ்விஷயத்தில் தர்க்கித்து கொண்டார்களோ அதனை நீர் தெளிவாக்குவதற்காகவே குர்ஆனை உம்மீது நாம் இறக்கி வைத்தோம். அன்றி விசுவாசம் கொண்ட மக்களுக்கு நேர் வழியாகவும் ஓர் அருளாகவும் இருக்கிறது என்று இறைவன் கூறுகிறான். மேலும் இறுதி ஆதாரம் குர்ஆன் தான் என்று இறைவன் குர்ஆனில் கூறியுள்ள விஷயத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் அரபு பாஷையில் கிதாபுகளை எழுதியவர்களெல்லாம் இமாம்கள் தான் என்று நம்பும் மௌட்டீகத்தையும்,
அரபிகளின் உடையை அணிந்து கொண்டும் அரபு பாஷை பேசிக்கொண்டும் சில்சிலா கொடுத்து கொண்டும் இருப்போரெல்லாம் ஷேகுகள் தான் என்றும் நம்பும் மூடத்தனத்தையும், மதரசாக்களில் ஓதி வெளியாகும் மௌலவிகள் யாவரும் தீனுடைய விளக்கம் பெற்ற உலமாக்கள் தான் என்று நம்பும் மருட்சியையும், ரசூலின் இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கின்ற மௌலானாக்கள் யாவரும் பாபம் மன்னிக்கப்பட்ட சுவர்க்கவாதிகள் தான் என்றும் நம்புகிற மூடத்தனத்தையும் விட்டு நீங்கள் நீங்கி குர்ஆனை இமாமாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷேகாகவும் உங்களுடைய அகிலை நீங்கள் நீதிபதியாகவும் எடுத்துக்கொள்ளாத வரையில் சிராத் என்ற குறுகிய நேர்பாதையை உங்களால் கண்டறிய முடியாது என்பதையும், அதில் சறுக்கி நரகில் விழாமல் சென்று இறை சன்னிதானத்தை உங்களால் அடைய முடியாது என்பதையும் நான் உங்களுக்கு மிக மிக வற்புறுத்தி கூறி வைக்க விரும்புகிறேன். இந்த ஷமானில் இவ்வுண்மையை நான் உங்களுக்கு எத்தி வைத்தேன் என்பதற்கு இறை சன்னிதானத்தில் நீங்கள் யாவரும் சாட்சி கூற வேண்டி வரும் என்பதையும் கூறி வைக்கிறேன். இம்மையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தை பெற்றுக்கொள்ளாத ஒருவர், அவர் ஷேகா இருந்தால் என்ன, மௌலானாவா இருந்தால் என்ன, மௌலவியா இருந்தால் என்ன, மறுமையிலும் அந்த ஷஃபாஅத்தை பெற முடியாது என்பதை நீங்கள் ஊன்றி உணர வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தை இவ்வுலகில் பெற்றுக்கொள்ளாத ஓர் ஷேഖ് ஆகிராவில் உங்களை கரை சேர்ப்பார் என்று நீங்கள் நம்பினால் அது உங்களுடைய மருட்சியே ஆகும். ஒரு ஷேഖ് ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தை பெற்றுக்கொண்டவர் என்பதற்கு பிரதான அடையாளங்கள் எவை என்பதை பல சந்தர்ப்பங்களில் நான் உங்களுக்கு விளக்கம் அளித்திருக்கிறேன். மீண்டும் அவற்றை இங்கு கூறி நேரத்தை செலவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை என்று நினைக்கிறேன். இப்போது இன்னும் ஓர் நுட்பத்தை விளக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதாவது மௌலானாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லுல் பைத்துகளாய், அதாவது குடும்பத்தினராய் வாரிசுகளாய் இருப்பதால் மௌலானாமார்களை சேர்ந்த மௌலானாமார்களை நாம் ஷேகுகளாய் ஏற்றுக்கொள்வதில் என்ன தவறு என்று என்னை கேட்கலாம். இதற்கு நான் தரக்கூடிய விடை என்னவென்றால், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் நடந்த ஜலப்பிரளயத்தின் போது அந்த ஜலப்பிரளயத்தில் இருந்தோம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் கன்யானை காப்பாற்றும் நோக்கமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்க முனைந்த போது, அவன் உன் அஹ்லுல் பைத்தை, அதாவது அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல என்று இறைவன் கூறினான் என்று குர்ஆன் சாட்சியம் கூறுகிறது. கன்யான் ஓர் நபிக்கு பிறந்த மகனாயிருந்தும் கெட்டவனாய் இருந்தமையால் தான் அவன் உன் குடும்பத்தவன் அல்ல என்று இறைவன் அறிவித்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் எவ்வித இரத்த கலப்பு தொடர்பும் இல்லாமல் இருந்த போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தோளில் கட்டி, இவர் என் அஹ்லுல் பைத்தை, அதாவது என் குடும்பத்தை சேர்ந்தவர் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே மௌலானா என்று பெயர் பெற்றவர்கள் எல்லோருமே நல்லடியார்கள் தான் என்று நாம் நம்பும் நம்பிக்கை வெறும் குருட்டு நம்பிக்கையே ஆகும் என்பதையும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாரிசுகள் என்பது, அதாவது அவருடைய அஹ்லுல் பைத் குடும்பத்தினர் என்பது தௌஹீதில் நிலை பெற்ற அறிஞர்களே அன்றி மௌலானாக்கள் அல்ல என்பதையும் ஊன்றி உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனவே உங்களுடைய அகிலை முறைப்படி பயன்படுத்தி குர்ஆன் ஹதீஸ்களினால் விளக்கப்படுகிற உண்மைகளை கண்டறிந்து அவ்வுண்மைகளின்படி நடைமுறையில் செயல்படுவதோடு உலகுக்கு பயப்படாமல் உங்கள் பிராண நரம்பை விட சமீபத்தில் இருக்கின்ற இறைவனை நம்பி உறுதியான உள்ளத்துடன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி வைக்க விரும்புகிறேன். எக்கட்டத்திலும் நீங்கள் குர்ஆன் ஹதீஸ்களையும் உங்கள் அகிலையும் உதறி செல்லிவிடாமல் செயல்பட்டால் நிச்சயமாக இறப்பிற்கு பிறகு ஓர் சிறப்பான வாழ்வை உங்களால் அடைய முடியும் என்பதை கூறி வைப்பதோடு எனது பேச்சை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.